போட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 விசில் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து மட்டன் ஆட்டுக்கால் கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். அது வச்சுட்டாங்க, அதனால தான் பக்கத்தில் குக்கர் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஈரல் கிரேவி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈரல் கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சி ஒன்றாவே சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து அதுவுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஈரலை போட்டு நல்லா வதக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு அல்லுன்னு அடிச்சு. ஆனால் வந்து எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். நான் சாப்பிடாத போது மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்ட்டு எனக்கு வந்து கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் கால் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து இருந்துச்சு. அவங்க தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் வந்து ஓட்ஸ் கஞ்சியாக மதியம் வந்து அந்த ஈரல் மட்டும் 2 பீஸு, ஆட்டுக்கால் 2 பீஸ் எடுத்துகிட்டு